கல்முனை மாநகரத்திலே நான் சம்பளம் இல்லாமல் என்னுடைய மக்களுக்கு, ஏழைகளுக்கு நான் சம்பளம் பெற்ற மேயர் அல்ல. அந்த சம்பளத்தை கூட ஏழை மக்களுக்கு கொடுத்தவன். ஆனால் இந்த இடத்திலே ஒரு நான் விடயத்தை சொல்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் அந்த பாராளுமன்றத்திலே எனக்கு கிடைக்கின்ற ஊதியம் நான் எடுக்க போவதில்லை. அதை ஏழை எளிய மக்களுக்காக தியாகம் எனக்கு அப்படி ஒரு தேவைப்பாடு இல்லை. இறைவன் எல்லா வளங்களையும் தந்திருக்கிறான். ஆகவே எனக்கு கிடைக்கின்ற அந்த ஊதியத்தை ஏழை மக்களுக்காக அதையும் கொடுப்பதற்கு நான் தயாரிக்கிறேன். அப்ப எனக்கு என்ன தேவை? எதுவுமே தேவையில்லை. மக்களுடைய ஆணை மாத்திரம்தான் எனக்கு தேவைப்படுகின்றது. அதிலும் விசேஷமாக என்னுடைய முதல் சம்பளத்தை இன்ஷா அல்லாஹ் இங்கிருக்கின்றவர்களுக்கு ஒளிவில் மண்ணுக்கு அதை நான் இன்ஷா அல்லாஹ் கொடுப்பேன் என்று நான் இந்த இடத்திலே ஏழை மக்களுக்கு நான் அதை கொடுப்பேன் என்று இந்த இடத்திலே உங்களிடம் விடயமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த கட்சியை அழிப்பதற்காக கட்சியில் இருந்தவர்கள், கட்சியில் பயன்பெற்றவர்கள், பதவிகளை பெற்றவர்கள் இந்த இயக்கத்தை அழிப்பதற்கு நினைக்கிறார்கள். தாய்மார்களே, நீங்களும் நானும் கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த இயக்கம் ஒரு சிலர் தனிநபர்களுக்காக நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது. அவர்களுடைய சுய அரசியலுக்காக நாங்கள் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க முடியாது. மறைந்த மாமனிதர் மர்ஹூம் அஷ்ரப் அவர்கள் இந்த மண்ணை நேசித்தவர், இந்த மண்ணுக்காக நிறைய விடயங்களை செய்தவர். ஆகவே இவைகளை நாங்கள் ஒருபோதும் இவருடைய சுய லாபங்களுக்காகவும் நாங்கள் இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்த முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.